இன்று பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். அந்த கடிதத்தினுடைய நோக்கம் என்பது, அதாவது டிஎன்டி என்று சொல்லப்படுகின்ற டீநோட்டிஃபைட் நொமாட்டிக் அண்ட் செமி நொமாட்டிக் ட்ரைப்ஸ், அதாவது நம்மளுடைய பிரமலக்கள்ளர்கள் போன்ற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தனியாக நடக்கவிருக்கின்ற சென்சஸில் அவர்களை தனியாக எண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமருக்கு வைத்திருக்கிறேன். ஏனென்றால் இது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் 1871வது கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டின் படி மிக கொடுமையை சந்தித்த சமூகங்களை தனியாக எண்ணி பார்க்க வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. அவர்களை வெறும் ஓபிசி, ஜெனரல் மற்றும் எஸ்சி கேட்டகரியோடு சேர்த்து எண்ணுவது என்பது சரியாக இருக்காது. இந்தியா முழுவதும் 1952 இந்த டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிகளை தனியாக அவர்களுக்கென்று கோரிக்கைகளும் அவருக்கான வேலைவாய்ப்பு, படிப்பு மற்றும் மற்ற விஷயங்களை செய்வதற்காக அரசு முன்னெடுத்தாலும் இந்த கணக்கெடுப்பு என்பது, வருகின்ற சென்சஸில் எடுக்கப்படுகின்ற கணக்கெடுப்பு என்பது மிக மிக முக்கியமாக இருக்கப் போகிறது. இதை மத்திய அரசு இந்த சென்சஸில் அதை தனியான காலமாக வைக்காவிட்டால் அவர்களை பற்றிய கணக்கெடுப்பு இல்லாமல் போகும். அதை சரி செய்வதற்கு இது சரியான நேரம். சென்சஸ் தொடங்குவதற்கு முன்னால் மிகவும் கஷ்டப்பட்ட அந்த சமூகங்களுடைய மக்களை தனியாக எண்ண வேண்டும் என்ற கோரிக்கையை பாரத பிரதமருக்கு கடிதம் மூலம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பல வருஷமா இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்று இப்பதான் சென்சஸ் நடக்குது. முதல் தடவையா சென்சஸ் கவுண்ட்ல காஸ்ட் சென்சஸ், ஜாதி அடிப்படையிலான கவுண்ட் செய்யப்படும், இரண்டாவது சென்சஸ்ல பண்ணப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுல இதை சேர்க்கணுங்கிறது தான். என்னென்னா அது வெறும் ஓபிசி கேட்டகரியாகவும், எஸ்சி கேட்டகரியாகவும், எஸ்டி கேட்டகரியாகவும், எஸ்சி நம்மளுக்கு தெரியும் கவுண்ட் பண்ணுவாங்க. பட் ஓபிசியை கவுண்ட் பண்றதுக்காகவும் ஜெனரலை கவுண்ட் பண்ணும் பொழுதும் இதுல செப்பரேட்டா டிஎன்டிங்கிற காலத்தை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமருக்கு வைத்து இன்று கடிதம் எழுதியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் இல்லாம டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சிபிஆர் நிர்மல்குமார் காங்கிரஸ் கட்சி அவருடைய கருத்து. அதிகாரத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சோனியா காந்தி அம்மையார் தான் திமுகவை வளர்த்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி அது அவருடைய கருத்து. அவர்களுடைய கருத்தை நான் என்ன சொல்ல முடியும்? எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, கூட்டணி இது பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து விருதுநர்னு தொடர்ந்து பரவலா போய்கிட்டே இருக்கு. ஆட்சியில் பங்குற்ற கோரிக்கை காங்கிரஸ் கட்சி எழுப்பி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். சரிங்களா? நீங்க அதை போட்டு திருப்பி அதை பேசிக்கிட்டு எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க திருப்பி பழைய விஷயத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. உங்க கோரிக்கை தலைமைக்கு தெரியுமா? நீங்க இந்த ஆட்சியில் பங்குன்ற ஒரு தலைமை தான் கேட்டுச்சுல. 17ஆம் தேதி தலைமையிட்ட உட்கார்ந்து பேசித்தானே வந்தோம். சரியா? மாணிக்கம் அவர் பெரிய ஆளான்னு சொல்லி சொல்றாரு செல்வ பெருந்தகை. அதெல்லாம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணும், அண்ணனுக்கு தம்பிக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொல்றாரு. மேல புகார் கொடுக்க போயிருக்கதா ஒரு நடவடிக்கை எடுக்க போறோம். அதெல்லாம் நீங்க பத்திரிகையாளர்கள் பெருசாக்கிட்டு இருக்காது. அண்ணனுக்கும் தம்பிக்குமான ஒரு பிரச்சனை ஒண்ணு. நாங்கெல்லாம் சகோதரர்கள். காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில கார்கே அவர்களுடைய தலைவராக ஏற்று காங்கிரஸ் கட்சியை பலமான கட்சியாக மாற்றுவதற்காகவும் காங்கிரஸ் தொண்டர்களுடைய பலமான காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவதற்குமான எங்களுடைய முயற்சிகள். இதுல நீங்க எல்லாரும் எதுவும் சிண்டு முடிச்சு விடாம பிரச்சனை. ஆட்சியில் பங்குல ராகுல் காந்தி அவர்களுடைய நீங்க தான் கேட்கணும் அவர்கிட்ட. சார், நீங்க ட்விட்டர்ல அச்சமில்லை ஒரு வாசகத்தை போட்டீங்க. காலையில குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்லப்பா. காலையில குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்ல. நான் டெய்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுவேன். அதுல புகார் அடிக்க போறாருன்னா இந்த டைம் நீங்க எல்லாம் நினைச்சுக்க வேண்டியதான். என்னைய பொறுத்த வரைக்கும் பாரதியார் வார்த்தை தப்பான வார்த்தை. அது பதவி ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஐடி விங்க போட்டேன்னு அது ஒரு அல்ட்ரா சில்லற ஐடி விங்க பத்தி நீ பெருசா பேசாது. அதுக்கு ட்வீட் போட்டிருந்தேனே. அவர்களுடைய பாவம் இது கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்லாம இருக்கா இல்லை பாவம். கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்து மிக மிக கேவலமான ஒரு சங்கிகளுடைய இந்த பார்வை தமிழகத்தில் தொடர்கிறது. மாநில தலைவராக இருக்கின்ற திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எப்படி பெண்களை பற்றி அவதூறாக பேசினாரோ, நேற்று திருப்பி அது திருப்பப்பட்டிருக்கிறார் நினைக்கிறேன். மாவட்ட தலைவர்களுக்கு அந்த வியாதி பாஜகவில், அதுவும் சங்கிகளுக்கு அது அந்த வியாதி ஒட்டியிருக்கு. அந்த வியாதியினுடைய அடிப்படை, அந்த வியாதியை தீர்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான கடமை. காவல்துறை அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நினைக்கிறேன். இதை கடுமையான கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம்.
சகோதரி ஜோதிமணி அவர்களை பொறுத்தமட்டிலும் சாதாரண குடும்பத்தில் பிறந்து காங்கிரஸ் கட்சியில் உயர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி இப்படி தவறான பேச்சுக்களை பேசுகின்ற பாஜக நிர்வாகி மீது பாஜக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் இதில் தலையிட வேண்டும். பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தமட்டிலே பாஜகவுடைய கல்ச்சரையே மாத்திட்டார். நியூ இந்தியான்னு சொல்லி பாஜகவினுடைய நிர்வாகிகள் பெண்களை அவதூறாகவும் பெண்களை அசிங்கமா பேசுறதும் பாஜக காரர்களுக்கு கைவந்த கலையாயிப்போச்சு. பாஜக காரர்கள் மீது பாஜக RSS கல்ச்சர் ஆயிருச்சு. இந்த கல்ச்சருக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதற்கு பிரதமர் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். ரவுடி வேணுகோபால் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ரேஞ்சுக்கு வந்து காங்கிரஸ் போட்டு நிலை வந்து மணிசங்கரையலுக்கு வயசாகி போச்சு. அவருக்கு என்னன்னா அவரோட வயது மூர்ப்பு காரணமா ரொம்ப பாவம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காரு. அவரை பத்தி விடுங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி வரக்கூடிய தேர்தலை வந்து வளர்ச்சிக்காக எடுக்க போதா இல்ல வெற்றிக்காக எடுக்க போதா? காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய நன்மைக்காக இருக்க போகுது. தமிழகம் நாங்க வந்து இந்தியா கூட்டணி வந்து தமிழகத்தினுடைய நன்மைக்காக போராடுறோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்த போராட்டம் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருந்த மாதிரி இந்த போராட்டம் வந்து டெல்லிக்கான போராட்டம். டெல்லிக்கு தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிறது தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் நம்பிக்கை இருக்கு. மிக முக்கியமான இந்த தேர்தலில் தமிழகம் வெற்றி பெறும் என்று. எதுக்கு உனக்கு ஒய் யூ ஆர் கன்ஃபியூஸ்டு? யூ ஆர் கன்ஃபியூஸ்ட் ஃபர்ஸ்ட். அதிகாரத்தில் பங்குன்றது மனிதரோட கருத்து இருக்கிறதா தலைமையோட கருத்து எடுத்துக்கிறதா? சொல்ல வேண்டிய சொல்லியாச்சுப்பா. திருப்பி ஒரே பேச்சு பேசிக்கிட்டு